அந்நியோட ஆமித்தங்கங்களா எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் ஹனிபான். ஸோ இன்னைக்கு ஹிஸ் ஒன்லி ட்ராக் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா, நம்ம தலை ஆடி அவரோட சைட்டோட தாவணி தண்ணியோட தண்ணியாக அடிச்சுக்குது போகுது அப்படின்னு பதறிட்டு நின்றுருப்பான். அவனுக்குமே நீச்சல் தெரியாது. ஸோ பக்கத்தில் வந்து ஜியான்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா, கேட்டால் திட்டுவானே அப்படின்ட்டு 1008 தாட்ஸோட சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனை கூப்பிடலான்னு திரும்பினா, ஜியான் ஆல்ரெடி தண்ணிக்குள்ளே குதிச்சு அவளோட தாவணியை அழகாக எடுத்து அப்படியே திரும்பியிருப்பான். ஸோ அவங்க ஸ்பாக் ஆகிருக்கும். தென் அவன் கையில் தாவணி கொடுக்கும்போது அவன் அந்த தாவணியை வாங்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடிருப்பான், திரும்பி கூட பார்க்காம. பட் ஜியானோ தண்ணியிலேருந்து வெளியே வந்துட்டு அவன் சட்டையை எடுக்கிற மாதிரி போய் அவள் கால் பதிஞ்ச அந்த மண்ணை அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருப்பான். இதோட லாஸ்ட் பார்ட் ஸ்டாப் பண்ணிடுது. ஓகே வாங்கடா இந்த பார்ட் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் வரிஸ் டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹெட்செட் போட்டு என்னோட இந்த கதையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஆஸ் வெல் அஸ் டெலிகிராம் சேனல் லிங்க்னு எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆஸ் வெல் அஸ் பின் கமெண்ட்டில் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் டு பார்ட் 5. அந்த இன்சிடெண்ட் நடந்து அப்படியே எனக்கு டே ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. அந்த கொஞ்ச நேரம் சிரித்தவர் தான் அடுத்த செகண்ட் அந்த ஷர்ட் எடுத்து மேலே போட்டுட்டு பாறாங்கல் மாதிரி அடித்த ஒரு முகம். இப்போ அப்படியே த நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஜியோனும் அவர் கூட ஒரு ஆளும் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆடிக்காக தான். ஆடிக்கு வெயிட் பண்ணி காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சும்மாவே அவனுக்கு சரியான கோவம் வரும். இப்படி டைமை டிலே பண்ணிகிட்ருக்கான், எங்கே போனானே தெரியலன்னு ஜியோனுக்கா ஹை பிச் கோவம். அவன் பக்கத்தில் இருக்க பையனும், நான் டென்ஷன் ஆகாதண்ணா, அந்த ஆடி எங்கே போயிட போகிறான், பொண்ணு பின்னாடி தான் ஆடிக்கின்னு இருப்பான், வெயிட்டு தான் நான் காலிங். எதை பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறியா? மண்டகா இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக போக வேண்டியது எங்கே போய் புரியிட்டு இருக்கானே தெரில. இவனை வச்சுன்னு டேய் சீக்கிரம் போடுறான் அவனுக்கு அந்த ஃபோனை. இதோ இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். கரெக்டாக அவன் நம்பர்லேருந்து கால் பண்ணோன்னே ஆடி எடுத்துட்டு, டி மச்சான், தெரு ஓரமாக ஒரு பொண்ணு ஒன்று கண் அடிச்சது சொன்னியே, அந்த பொண்ணு நம்பர் வேணுமா? யாரா அந்த தெரு ஓரமாக அந்த பொட்டி கடையாண்ட அங்கே போய் நான் நீயும் போது ஒரு பிள்ளை என்னை பார்த்து கண்ணச்சிச்சே. நம்ம கூட ஜியான் தூங்கி இந்த கேப்பில் நைஸாக போனோம்ல, அவன் பாக்கெட்லேருந்து பந்தை சுட்டுட்டு அந்த புள்ளியாடா. இதை கேட்டுட்டு ஜியானுக்கா, நான் தூங்கிட்டு இருந்த டைமில் இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கியாடா நீ, அதுவும் என் பர்ஸ்லேருந்து என் காசே எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. பத்தாவதுக்கு ஜியோன் நம்பர்லேருந்து கால் பண்ண ஆடி எடுக்கவே இல்லை, இவன் நம்பர்லேருந்து கால் பண்ணான்னு எடுத்துட்டான்னு அதுக்கு மேலே டென்ஷனில் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் அந்த பையனும் அண்ணா நீங்கள் கூல் அப்படின்னு சொல்லிட்டு கையாலே செய்கை காமிச்சிட்டு ஆடி கூட கடலை போட்டுட்ருக்கான். அந்த பொண்ணு தான், நம்பர் கொடுக்குறேன், ஆனால் தயவு செஞ்சு இப்போ மட்டும் கால் பண்ணிடாதானே. டேய் ராசாங்கம், ஓ வாழ்க்கையிலே உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்குறடா. டே அதான் நம்பரு தோ போதும் நீ என்னைக்கு கால் பண்ண சொல்கிறியோ அன்னைக்கு பண்ணிட்டா போச்சு. டே ஆடி, ஆமாம் நீ எங்கே இருக்க? அதை ஏன்டா கேட்குற? கோயிலாண்டா வந்தா மச்சான், பைங்கிலியாட்டம். ஐயோ கண்ணுக்கு எத்தனை ஃபிகர் தெரியுமா, இங்கே தான் அப்படின்ட்டு நோக்கு வருமம் பண்ணிட்டு இருக்கிற மச்சான், நோக்கு வருமம். இப்போ நீ வேற அப்படியே கடவுள் வர்றம்மா அப்படியே நம்பரை குத்துருக்க. கடவுள் இருக்காண்டா. டேய் ஜியான் பக்கத்தில் இருக்கான். சாச்சா இல்லையே. ரைட்டு, சரி முட்டு ஃபோன் வைக்கிறியா? ஐயா இப்போ நான் ரொம்ப பிஸியான வேலை இருக்கிறேன், அப்புறம் உனக்கு காலிங் பண்ணுறேன். பை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆடி ஃபோன் கட் பண்ணிட்டான். இந்த பக்கம் ஜியானுக்கா விட்டா அந்த ஃபோனை உடச்சி போட்டுருவான் போல, செம்ம டென்ஷனில் நின்றுட்டுருக்கான். பார்த்தா அந்த பையன்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன் நம்பர் தான் ஆடிக்கிட்ட இப்போ கொடுத்துருப்பான். கரெக்டாக அந்த ஃபோனுக்கு வந்துட்டு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஆடி தான். பார்த்தீங்களா, ஆடு வந்து தானா வந்து வலையில் மாட்டுது. தாடி நான் கால் பண்ணும் போதெல்லாம் இவன் எடுக்கவே மாட்டான், அதான் ஏதோ பொண்ணு நம்பரு, நீலாம் கால் பண்ணுறனா அப்படியே நொட்டுவான். ஆனால் டே எதா பண்ண அவனை வரவிடா. யாம் இருக்க பையன், இதோ பாருங்களேன் என்ன பண்ணுறேன்னு. ஸோ அந்த பையன் அப்படியே ஆடியோட நம்பர் அட்டன் பண்ணிவிட்டு
ஃபோனையும் அப்படியே லவுட் ஸ்பீக்கரில் தான் போடுறான். ஸோ ஜியோனும் அப்படியே கேட்டுட்டு தான் இருக்கான் என்ன பேச போகிறான்றத. ஹலோ அழகி, லைனில் இருக்கீங்களா? ஆ இருக்கேன். என்ன டோனு வாய்ஸே ஒரு ஒரு மார்க்கமாக இருக்கே. என் வாய்ஸும் டோனும் அப்படித்தான். ஓ அப்படிதானோ? சரியாப்பா வசதியாக தான் போச்சு. அம்மா நேற்று அந்த பொட்டி கடையாண்ட என்னை பார்த்து சைட் அடிச்சாமே. நானா? அட ஆமா, ரொம்ப அழகா இருக்கீங்க, அதான் சைட் அடிச்சேன். தப்பா? பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு மார்க்கமாகவே இருக்குது. சரி, நாமா வேணும் உனக்கு? நீங்க ஃபோன் அடிச்சிட்டு என்ன வேணும்னு என்ன கேக்குறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கியா? ஆ ஆ ஆ ஆ என்ன மட்டும் சொல்றீங்க? அது வேணா உன்னை சொல்ல வைக்கணுமா? ஓ, போடுவியா? என்ன ஒழுங்கா கேட்கல, மறுக்கா சொல்லு. இல்லை, எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்டேன். எங்கே போகலான்னு சொல்லு. தோ உடனே வர மாமா உன்னை கூப்பிட்டு போக. செத்து போகலாமா? என்ன என்ன சேர்ந்து போகலாமான்னு தான் கேட்டேன். ஓ அப்படி கேட்டியா? எங்காதுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தப்பு தப்பாவே கேட்குது. தோ தோ வரேன்டி. ஆமா, ஓ வீடு, இந்த அழகியோட வீடு எங்கே இருக்குன்னு சொன்னா தோ வந்துடுறேன். நம்ம பொட்டிக்கடை பக்கத்தில் குட்டை தெரு இருக்குல்ல, அந்த 3வது வீடு, அந்த குட்டி வீட்டில் குட்டை பாவாடை போட்டுட்டு க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்கேன்டா. குட்டை தெருவாடி, வசதியாக போச்சு. தோ தோ மாமா வந்துட்டேன். தோ பைக் ஆண்ட போகிறேன். பைக்கில் கீ போட்டேன்டி. தோ வந்துனே இருக்கிறேன். தோ வந்துனே இருக்கேன். சீக்கிரம் வாடா. வண்டி எடுத்துட்டேன்டி. தோ பைக்கு கீர் போட்டேன். தோ அவ்வளோதான் அவ்வளோதான், தட்டினானா வந்துடுவாங்க. மேடம்க்கு ரொம்ப அவசரம் போல. எச்ச பொறி, எங்கே இருக்க நீ? தலை வாய்ஸ் மாதிரி இது. உன் தலைதாண்டா, சீக்கிரம் வா. ஏமா ஏமா இப்போ 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 என்ன சொன்ன? செருப்பு கழட்டி அடி பண்ண நாயே. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை இருக்குது, எங்கட போய் நொட்டின்னு இருக்கிற? தலை தலை மஞ்சிரு தலை, மஞ்சிரு தலை தலை. நீ தூங்கி இந்த தலை உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? அசதியில் தூங்கி நிற்கிற, அதான் மஞ்சிரு தலை வந்துடுற தலை. ஸோ ஜியானோ எதுவுமே பேசாமல் ஒரு டெத் கிளார் விட்டுட்டு அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். பின்னாடி இன்னொரு ஆள் இருந்திருப்பான்ல, அவன் அப்படியே ஆடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பயங்கரமா. ரசங்கம் நேரம் 10 கால வட்ட பத்தியா நீ? இதுக்கப்புறம் வருவலடா, பொண்ணு வேணும் மேட்ரு வேணும்னு என்கிட்ட தான் நான் வந்து நொட்டணும். அன்னைக்கு நானும் நட்டுறேன் அப்படின்னு. ஏண்டா டெய் டெய் டெய், உனக்கு பொம்பளை மாதிரி நொட்டணும்னா எவன் கூட போய் நொட்ட வேண்டியதானடா? ஏன்டா எனக்கு நொட்டினேன்? நானே எவ்வளோ ஆசையில் வாங்கிட்டேன் தெரியுமா? எப்படா நான் கூட அந்த மாதிரிலாம் பொம்பளை மாதிரி பேசினதில்ல, அச்சசெல்லாம் பேசிட்டா. அதுவும் அவன் இல்லைனா பரவாயில்ல, ஷேமாக போயிடுச்சு ப்ரோ. என்னை எல்லாம் அக்மா இருக்காச்சுன்னு சி தியானம் எவ்வளோ எனக்கு கேவலமாக நினச்சினுப்பான். ஐயோ என்ன பண்ணுறது? டெய் டெய் டெய், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். நீ பண்ணிட்டல, இங்கே பர்றா, ரிவெஞ்சுடா, டேக் வேர்டு, ஐ வில் ரிவெஞ்ச் யூ அப்படின்னு புலம்பிட்டே ஆடி எப்படி நடந்து போயிட்டுருக்காரு ஜியான் பின்னாடி. ஸோ அவங்க 3 பேர் சேர்ந்து எப்படியோ ஜமீன்தாரோட வீட்டுக்கு போக வழியை கண்டுபிடிச்சி அவங்க 3 பேரும் அப்படியே ஜமீன் வாசல் முன்னாடி நிற்கிறாங்க. மிகப்பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது அந்த வீடு, அவ்வளோ பிரம்மாண்டமாக. ஸோ அப்படியே இன்னொரு சைட் பார்த்தோன்னா, யார் நீங்கள்? எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இங்கே பாருங்க, நேசமாக்கா சொல்கிறோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க நாங்கள் கிடையாது, என்னைய விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ கத்துனாலும் புலம்புனாலும்
இங்கே யாரும் நம்மளை காப்பாற்ற வர முடியாது. இங்கே வந்து சேர்ந்துட்டோம், நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. உசுர் இருக்க வரைக்கும் அது உசுரோடு பொழைச்சிக்கும், ஆனால் நம்மளை காப்பாற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு அந்த வேன்குள்ளே இருக்க இன்னொரு பொண்ணு அந்த அழுதுட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஓகே வாங்கடா, இங்கே இப்போ கரெக்டாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தலை பாத்தியா தலை, வீடை சும்மா கோட்டா மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க. எங்கே பார்த்தாலும் அப்படியே நல்லா பல்கு பல்காக நிற்கிறானுங்க. கையில் வேற துப்பாக்கிலாம் வேற இருக்குதே. நம்ம டெரரிஸ்ட் நினச்சி சுட்டானா ஐயோ, கண்ணி கலையிறதுக்கு முன்னாடி நான் காணாமல் போயிடுவேனா? நடக்கூடாதே. ஆமாம் நான் தலை, இந்த அம்மா பெரிய பங்களாவில் ஒரு பொம்பளை பிள்ளைங்களையும் காணோம். சுத்ததே 4-5 வயசான பீஸுங்க தான். அவங்களும் மூஞ்சில் முக்காடு போட்டு சுற்றினுங்கிறானுங்க. ஆமாம் தலை, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். இங்கே பொண்ணுங்களாம் இப்படியா சுற்றுவாங்க? நம்ம என்னமோ நார்த் இந்தியா போன மாதிரி எல்லாம் முக்காடு போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இது இந்த ஊரோட ரூல்ஸோ? அப்போ ஏதோ பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டா பிடிச்சி கட்டி வச்சிருவாங்களா? ஆஹா, அப்போ நான் ஒரு ஃபிகரை பார்க்கணுமே. யாடி இருக்கிற காண்டில் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சும்மா நசன்னு பேசிட்டு இருக்காத. எதுக்கு வந்தோம் அந்த வேலையை முடிகிறோம். இப்போ ஜமீன்தார்கிட்ட பேசிட்டு இங்கே நடக்கிற பிஸ்னஸ் டீலை முடிச்சுட்டு போடுறதா இவங்க வேலையே. உட்காந்துங்க என்ன பொம்பளைங்க என்ன பண்ணுறாளுங்க, என்ன நொட்டுறாளுங்க. இது கிளிக்கொன்னு நமக்கு வரல, புரிஞ்சுதா? சரி தலை, வரிஸ் வை, கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடைய ஜியானோ அந்த பெரிய பிரம்மாண்டமான அந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் அடியாளுங்க அப்படியே ரொம்ப விறப்பாக நிற்கிறாங்க. அங்கே எங்கன்னு பார்த்தா நிறைய வயசானவங்க தான். தலையில் அவங்களுக்கும் முக்காடு போட்டு தான் இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கவே எல்லாம் தங்கத்தில் செஞ்சுருக்காங்க, வெள்ளியில் செஞ்சுருக்காங்க. வீடே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே ஜியானும் ஆடியும் உள்ளே போகிறாங்க. எதுக்காக இவங்க 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் அவங்களையும் பத்திரமா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெமீனை பார்க்க தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி உள்ளே போயிட்டு ஜமீன்தாருக்காக வெயிட் பண்ணவும் ஜெமீனும் அந்த பெரிய படிக்கட்டுலேருந்து அப்படியே இறங்கி வராரு. ஜமீன்தாரோட தலைமையில் அந்த ஊரில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஜியான் அப்படியே அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இந்த ஊருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதனால் இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அப்புறம் ஜமீன்தாருக்கும் என்னால் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து ஆடியும் இவ்வளோ நேரம் என்ன குறும்பு பண்ணியிருந்தாலும் அங்கே ஒர்க்குன்னு வந்தோடனே ரொம்ப சீரியஸாக இருந்து அவனும் கூட சேர்ந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்படி ரொம்ப சீரியஸாக வந்துட்டு ஜியான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக ஜியானோட காதில் என்னமோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் ஜியானை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா. ஸோ அப்படியே பேசிகிட்டே இருந்தவன் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். அது என்ன சத்தம் அப்படின்றதே ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கேட்கவும், இதே சத்தம் தானே அது? ஐயோ டேய் ஜியானே, வந்த வேலையை விட்டு வேறு வேலையை பார்த்துனுக்காத. வேணா கண்டினியூ பண்ண. ஐயோ எதுக்குடா அந்த சத்தம் என் காலை கேட்டுன்னு இருக்குது, என்ன பண்ணுறது? தம்பி என்னாச்சு, ஏதாவது சங்கடப்படுறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இதோ இந்த மேப்பில் இருக்குல்ல, எங்களுக்கு இந்த ஏரியா வேணும் கேட்டிருந்தோம் இல்லையா, பட்டா தான் வேணும்ன்ட்டு. இது எல்லாத்தையும் பற்றி ஆடி பேசிடுவான். நீங்கள் ஆடிக்கிட்ட கேளுங்க. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதோ வந்துடுறேன். தலா என்ன தலா, எனக்கு இதில் இருக்க ஏபிசிடி கூட தெரியாது. நான் அந்த மனுஷங்கிட்ட என்னன்னு சொல்வேன்? எனக்கே ஒன்றும் புரியல, நாட்டையும் மண்டையை ஆட்டின்னு உட்காந்துனுக்கிறேன், நீ கேட்குறது எடுத்து குத்துனுக்கிறேன். அவன் கேட்டானா என்ன தலை சொல்கிறது? பார்த்தல பக்கத்துலேயே வேற துப்பாக்கிலாம் வச்சு நின்றுக்கிறானுங்க. பொட்டுன்னு போனால் நான் பொட்டுன்னு போயிடுவேன் தலை. தலை கொஞ்சம் தானே முச்சிட்டு போயிடறேன். உனக்கு பொண்ணுங்க கூடலாம் நொட்ட தெரியுதுல, இதில் இருக்குது பெருசாலும் உனக்கு இருக்குது வேலை. அவனுக்கு நீ என்ன பேசினாலும் ஒன்றும் புரியாது. உனக்கு தெரிஞ்ச தத்து பூத்து இங்கிலீஷ் வச்சு எத்தோன்னு பேசாமலி. நான் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அப்படியே ஆடி முதுகு அப்படியே தட்டி கொடுத்துட்டு அப்படியே கேஷுவலாக அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அப்படியே அந்த சத்தம் கேட்குற இடம் பக்கம் அப்படியே ஓடிட்டுருக்கான்.
இந்த பக்கம் ஆடியை பார்த்தா அவனுக்கு எதில் முழுக்க ஃபைலும் பேப்பருமா இருக்குது. என்ன படிக்க என்னத்தான் சொல்லன்னு தெரியாமல் அப்படி ஈனி இழிச்சிட்டு இருக்கான். இதில் பார்த்தோம்னா அங்கே ஊர் தலைவங்களாம் பெரிய பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு, அவங்க பக்கத்தில் அருவாயெல்லாம் வச்சுக்கிட்டு, துப்பாக்கியெல்லாம் ஜமீன்தார் பக்கத்தில் வச்சுட்டு நிற்கிறாங்க. பையனுக்கா குடலெல்லாம் கலக்குது. அப்படியே வேறு ஊற்ற ஊற்ற இது திஸ் ஃபைலு, திஸ் பட்டா, திஸ் பட்டா, ரிவர் 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 கோயிங், ரிவர் கோயிங் கோயிங் பக்கத்தில் பட்டா, தட் தட் பட்டா அப்படின்னு என்னமோ வாய்க்கு வர இங்கிலீஷ் எல்லாம் விட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த இதே சத்தத்தை தான் நான் அந்த ஆற்றுக்கிட்டே கேட்டேன். எதுக்கு நான் இந்த சத்தம் பின்னாடியே போகணுன்னு எனக்கு தோணுது. டேஜியான்னு வேணாண்டா, இப்படிலாம் நீ இல்லையே, எதுக்கு ஷோ வேணாம் போயிடலாம் அப்படின்னு அவர் என்னதான் அவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த கொலுசு சத்தம் எங்கே கேட்குதோ அந்த பக்கமாக தான் அவர் காலம் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கு. அப்படி அந்த கொலுசு சத்தம் எங்கே கேட்குதுன்னு ஜான் அப்படியே பார்த்துட்டே போகையில் அங்கே ஜெமின் வீட்டிலேருந்து ஒரு விண்டோ தெரியுது. அந்த விண்டோ வழியை பார்த்தா அங்கிட்ட ஒரு குட்டி குளம், அந்த பிரம்மாண்டமான அந்த அரண்மனை மாதிரி இருக்குது. அந்த ஜெமீன்தார் வீட்டில் தான் அந்த ஒரு குட்டி குளம் இருக்குது. ஸோ ஜன்னல் வழியாக பார்க்கையில் அது அவ்வளோ கிளியராக தெரியல. ஜன்னலுக்கு பக்கத்துலேயே வெளியே போகிறதுக்கான வாசல் இருக்குது. அப்படியே ஜியோன் டக்குன்னு அந்த வாசலுக்கு அது திறந்துட்டு அப்படியே வெளியே வந்து நின்று பார்த்தா குளம் கிட்டக்க தெரியுது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் நிறைய அழகான பூ. அந்த குளத்தில் பார்த்தோன்னா 2 ஸ்வான் இருக்குது. ஒரு ஸ்வான் இன்னொரு ஸ்வானை உரசிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த ஸ்வான் பார்க்கவே அப்படியே அந்த ஸ்வானும் இன்னொரு ஸ்வானோட தலைக்கு முட்டு கொடுத்த மாதிரி நிற்கையில் ஒரு ஹார்ட் ஃபார்மேஷன். அந்த சீன் நேரில் பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சின்னு. ஜியோன் அப்படியே அந்த ஸ்வானை பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு அது 2 ஸ்வான்களுக்கும் நடுவில் என்னமோ ஒன்று தெரியுது. அப்படியே கிட்ட போய் பார்த்தா அங்கிட்ட ஒரு பொண்ணோட காலில் அழகா சலங்க கட்டியிருக்கா. அவளுக்கு எதிரில் குட்டி குட்டி பசங்களை நின்றுட்டு பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பின்னுருவம் மட்டும்தான் உனக்கு தெரியுது. அழகா நீளமான ஒரு முடி, அது ரொம்ப அழகாக பின்னி போட்டிருக்கா. அந்த பரதநாட்டியத்தை கட்டுவாங்கல்ல அதே மாதிரி சாரியும் கட்டியிருக்கா. அந்த பொண்ணை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி அவனுக்கு ஒரு ஞாபகம். நல்லா யோசித்து பார்த்தாதான் இந்த பொண்ணு நான் அந்த ஆற்றுல பார்த்த அந்த பொண்ணு தானே. இங்கே என்ன பண்ணுது? ஒருவேளை இந்த வீட்டில் இருக்க பொண்ணு தானோ? அந்த பொண்ணு தானா? பின்னாடி இருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. ஜியோனு ஏன்டா வந்த வேலையை விட்டு எல்லா வேலையும் பார்த்துன்னுக்குறா? ஆடி கூட சேர்ந்து ஷோ சரி, அந்த கொலுசு சத்தம் யாருதுன்னு தானே பார்த்துட்டல, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய் சொன்னாலும் மனசு கேட்கல. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த 2 ஸ்வான்களுக்கும் நடுவில் அவள் அப்படியே ஒரு பரதநாட்டிய பொசிஷனில் நின்றுட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக தெரியுது. அவளுக்கு பின்னாடி அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த பொசிஷனில் இருக்காங்க. அப்படியே பார்த்தா சூரியன் அப்படியே உதிக்கவும் அவளோட நிழல் ரொம்ப அழகாக தெரியுது. இங்கிட்ட ஜியானோ அப்படியே திகச்சு போய் நிற்கிறான். அழகாக அந்த சூரியன் உதிக்குது. அந்த 2 ஸ்வானுமே அதோட தலையை இன்னொரு ஸ்வான் மேலே முட்டு கொடுத்து இருக்கு. அவங்க 2 பேருக்கும் நடுவில் பார்த்தா இவன் அழகாக பரதநாட்டிய பொசிஷனில் நிற்கிறான். என்னமோ அவனுக்குள்ளேயே ஒரு புது ஃபீல் ரைஸ் ஆகிற மாதிரி, அந்த சன் எப்படி ரைஸ் ஆகிட்டே இருக்கோ அவனுக்குள்ளேயும் என்னமோ ஒன்று ரைஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போது அந்த பிள்ளைங்க எல்லாம் அட் அ டைம் கத்துறாங்க, உங்கள் பின்னாடி யாரும் நின்றுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து சொல்லவும் டக்குன்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜியோன் தான். அப்படியே பையன் திகச்சு போய் நிற்கிறான். எந்த அசையுமே இல்லாமல் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கான். இவன் டக்குன்னு அவனை பார்த்த உடனே அந்த ஆற்றுல பார்த்தா அந்த பையன்தான்ட்டு தெரிஞ்சு அவன் காலும் தரையிலே நிற்கல. டக்குன்னு அங்கிட்ட இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு அங்கே பரதநாட்டியம் கற்றுக்க வந்த அந்த பிள்ளைங்களை எல்லாரையும் டக்குன்னு இங்கே தான் ஓடி போயிருங்க
அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த பிள்ளைங்களும் அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு ஓடுது. ஸோ அந்த ஆற்றுல இருந்துச்சுல அந்த அன்னப்பறவைங்க, அந்த அன்னப்பறவைங்களும் என்ன உட்காந்து அழகாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்கே நம்ம ஜியானோ அப்படியே இந்த ஆற்று ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டு அங்கிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க அவளுக்கிட்ட தான் போயிட்டுருக்கான். இவர் இங்கே என்ன செய்கிறாரு? ஐயோ குருவாயிரப்பா, இவர் அந்த ஆத்துங்கரையில் நான் பார்த்த மனுஷன் தானே, இங்கே வரைக்கும் வந்துட்டாரு. நான் காண்பதில் நெசமாக்கா அவர் தானா? இல்லை 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 இல்லை, அது அந்த மனுஷன் அப்படியே போயிடணும். நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கூடாது. கடவுளே கடவுளே கடவுளே, உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். எப்படியாவது அந்த மனுஷனை இங்கேருந்து போட சொல்லிடு. அந்த மனுஷனை போக சொல்லணும்னா ஏன் சொல்லலாமே, எதுக்கு நடுவில் அந்த கடவுளை நான் கூப்பிட்டுங்கன்னு? நீங்கள் யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். அம்மா முதல்ல நீ யார்ரி? என்னை ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணே இருக்கிற? நான் எவ்வளோ ஒரு முக்கியமான வேலைக்கு இங்கே வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுலேருந்து காலில் என்னமோ ஒன்று மாட்டி நிற்கிறியே, அந்த கொலுசு, அந்த சத்தம் கேட்டதுலேருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல, எந்த வேலையுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அந்த ஆற்றுல ஒன்று பார்த்ததுலேருந்து இப்போ வரையும் அந்த சத்தமும் நீ தான் ஏன் அப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிற? எனக்கு சரியான காண்டாகுது. சரியானே பாரு, நான் இப்படி வளர்றேன் பாரு, சும்மாவே எனக்கு சூப்பராக கோவம் ஏறும். ஆனால் இப்போ எனக்கு கோவமே வரல. எது நான் ஒன்றே நினச்சினுக்கிறேன். இப்படி என்ன தான் பண்ணினுக்கிறேன் எனக்குள்ள நீ? என்ன என்ன நீங்கள் பாட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியலை. நீங்கள் முதல்ல வழி விட, நீங்கள் 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 முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஏய், நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். இங்கே பாரு, என் வேலைக்கு நடுவில் எவன் வந்தாலும் எனக்கு சரியான கோவம் வந்து அவனை தான் முச்சு விட்டு போகும். எனக்கு அந்த பொழுதே போகாது தெரியுமா? இப்போ என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறதே நீ தான். இதுக்கு நான் எங்கே போனால் நாங்கள் வந்து நொட்டின்னு இருக்கிறேன். இங்கே பார்த்துக்கோ, என் எல்லாம் வச்சுக்காத. எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், இடம் வலிஞ்சிருக்காள, அவளுக்கெல்லாம் செஞ்சு விட்டு வந்திருக்கேன் நான்லாம். உன்னையெல்லாம் பார்க்குறதுக்கே பழம் மாதிரி பாவமாக வேறு இருக்கிற. அம்மா, இங்கே ஒருத்த நான் இவ்வளோ நேரம் பேசினுக்கிறேன், என்னடி அந்த மரத்து பின்னாடியே நின்றுக்கிறேன். இப்போ முன்னாடி வர போறியா இல்லையா? இல்லை, என்னால் வர முடியாது. நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமாக்கும்? என்னமோ நானே வந்துட்டு வரலன்னு உங்கள்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. நான் போகிற இடத்துக்குலாம் நீங்கள் வரீங்க, என்னாலலாம் வர முடியாது. வலிங்க வரையில இங்கேருந்து போக, இல்லைன்னா நான் கத்தி ஊரெல்லாம் கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டுக்கோ, கத்து, நான் வேணா பண்ணிக்கோ. கேள்விப்பட்டனே, இந்த ஊரில் கட்டிக்கிற வந்தவனை வேறு யாருமே அவங்க மூஞ்சி பார்க்கக்கூடாதாம்மா. இப்போ நான் உன்னை பார்த்துட்டா உன் வாழ்க்கை முடிஞ்சிடும்ல. என் நிம்மதியை கெடுத்தவனுக்கு இதை தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே வா 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 பார்ப்போம் அப்படின்னு வேணும்னா வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அங்கிட்டுக்கு அவளுக்கும் உசரே போகிற அளவுக்கு பயம். அவள் வரவே மாட்டேன்னு அந்த மரத்துக்கு பின்னாடியே நின்றுட்டுருக்கான். ஆனால் இவனுக்கோ கொஞ்சம் ஓட்டி பார்க்கலான்ட்டு ஒரு எண்ணம். அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ டக்குன்னு அவன் முன்னாடி போய் அப்படியே வந்து நின்றுறான். அவ்வளோதான், அந்த பிள்ளைக்கு உசுரே இல்லை. பயந்து போய் அப்படியே முட்டைக்கண்ணை விரிச்சு அப்படி நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே அந்த பொண்ணு கீழே குனிஞ்சிக்கிட்டு அவள் தாவணியோட முனையை அப்படியே கையில் டைட்டாக பிடிச்சிட்டு பயத்தோடே பேச ஆரம்பிக்கிறான். இங்கெல்லாம் பாருங்க, நான் ஆற்றுக்கு அந்த சமையலை வந்தது தப்புதே. ஆம்பளைங்க நடமாட்டத்தில் இருக்க இங்கேன்னு தெரியாமல் நான் பாட்டு வெள்ளத்தையா என்னமோ பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் என் மானத்தை காப்பாற்றிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இப்போ வரவும் நீங்கள் என்கிட்ட இப்படி பண்ணவன் நான் யாருக்கும் எதை கத்தாமல் எதை பதில் சொல்கிறேன்ட்டு அது என்னை தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாட்டே பொண்ணு எனக்கு கிடையாது. இங்கே இந்த ஊரில் முகத்தை பார்த்தாலே பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. ஆனால் நீங்களும் என்னை அந்த கோலத்தில் பார்த்துட்டீங்க. யாருக்கிட்டையும் சொல்லியிருக்காதீங்க, இல்லைச்சி யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் யார்கிட்டையும் சொல்லலை. அது ஆனால் 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 வந்து வந்து சொல்லு கேட்டுன்னே தான் இருக்கேன், சொல்லு. நானே உங்களைய கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த யாருக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கலான்னு இருந்தேன். ஆனால் என்னமோ கடவுளை என்னை கூட்டிகிட்டு வந்து உங்களை என்னை கண்ணில் காட்டிட்டாரு. எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு ரொம்ப
ரொம்ப பாவமா அவன் பாட்டு என்னமோ பேசிட்டு இருக்கான். ஆனா இங்க ஜியானோ அவ கிட்ட தான் நின்றுட்டு இருக்கான். கை எதுவுமே அவன் மேல படல. ஆனா அவனோட கண்ணோ அவளோட கண்ணை அழகா ஸ்கேன் பண்ணுது. இப்போ வரைக்கும் அவ ஜியானோட கண்ணை பார்க்காமே தான் பேசிட்டு இருக்கா. ஜியான் அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்ச மாட்டிக்கு தான் அவ கண்ணோட அசைவுகள். அவ கை அப்படியே அவ தாவணியை போட்டு ரொம்ப பயத்துல தேய்ச்சிட்டு இருக்கிறது. அப்படியே அவ ஒரு மாதிரி குழந்தத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிக்கிறதுனா என்னன்னே தெரியாது அந்த மனுஷனுக்கு. ஒரு புது உணர்வான ஒரு ஃபீலிங்ஸ். அவள் பாட்டு இப்படி நான் ஸ்டாப்பாக என்னென்னமோ புலம்பிட்டு இருக்கா. இல்லை டக்குன்னு ஜியான், ஆமா உன் பேர் என்ன? எ- எதுக்கு கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ பேரை சொல்லிட்டேன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு, உன் பேர் என்ன? எ- என் பேரா? ஆ, உன் பேர் தான் கேட்குறல, சீக்கிரம் சொல்லுமா. பேரு ஐனா அஞ்சலியா? இல்லை, அப்புறம் என்ன சொல்றது? அப்போ அவளும் அவ பேர் சொல்லாம அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா, எதுவுமே பேசாம. ഐഷു ഐശ്വര്യ എടി നീ എവിടെ പോയിടി? കുറച്ച് പെട്ടെന്ന് ഇവിടെ വാന്ന്. இந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த பொண்ணு அப்படியே ஜியானை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுறா. அப்போ ஜியான், ஓய் உன் பேரு நான் ஐஸ்வர்யாவா? நீ வசதியா போச்சு, ஐஸு ஐஸுன்னு கூப்பிட்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ ஐஷுவும் அப்படி திரும்பி பார்த்துட்டு வாயை மூடுங்க அந்த மாதிரி வாய் மேலே விரலை வச்சுட்டு உஷு உஷுன்னு கத்திட்டு அப்படியே சுடு தண்ணியை காலில் ஊற்றின மாட்டிக்கும் குடு குடு குடுன்னு ஓடுறா. ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். See you guys in next video. Until then, ta-da, bye-bye.